ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பென் 10 சீரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேரக்டர்ஸ் இறந்து போயிருக்காங்க. ஏன் நம்ம பென்னோட சில பல ஏலியன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா அழிஞ்சு போயிருக்காங்க. ஸோ நம்ம பென் 10 சீரிஸோட மெயின் கேரக்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பென் டெனிசன். அவர் இந்த எபிசோடாவது இறந்துருக்காரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இறந்துருக்காரு. ஸோ அவர் எப்படி இறந்தாரு, அவரை கொன்னது யார், அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பென்னை கொல்ல முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது ரொம்ப கஷ்டம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆம்ட்ரிக்ஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் நம்ம பென்னை கொல்ல விடாது. ஸோ அவ்வளோ சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பென்னை சாக விடாது. அந்த சுச்சுவேஷன் ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஆம்ட்ரிக்ஸ் மூவ் ஆகிக்கும். அதாவது சாகிற நிலைமையில் பென் ஏதோ பிரச்சனை மாட்டிட்டான் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஏலியனை வச்சு தான் பார்த்தீங்கன்னா அவனை காப்பாற்ற முடியும் அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஆம்ட்ரிக்ஸ் அந்த ஏலியனை தான் பென்னுக்கு கொடுக்கும். நீங்களே பார்த்துருப்பீங்க, நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பென் ஒரு ஏலியன் சூஸ் பண்ணுவார், பட் வேற ஒரு ஏலியன் வரும். பட் அந்த வேற ஒரு ஏலியன் வந்து அந்த ஏலியன் தான் பார்த்தீங்கன்னா அந்த சுச்சுவேஷனுக்கு கரெக்டான ஏலியன் இருக்கும். உதாரணமாக அனலார்கால பாதிப்பு ஏற்படும் போது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பென் ஏலியன்ஸாக தான் மாறுவார். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஆம்ட்ரிக்ஸ் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகாது. பட் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பென்னை ஏலியன்ஸாக தான் மாற்றும். ஏன்னா ஏலியன்ஸில் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா அங்கே சர்வே பண்ண முடியும். பக்தி எந்த ஏலியனாக மாறினாலும் கண்டிப்பாக பென் இறந்து போயிடுவார். ஆம்னிவர்ஸோட லாஸ்ட் எபிசோட கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பென்னே சொல்லியிருப்பார் ஆம்ட்ரிக்ஸ் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட் ஏலியன்லையும் அல்டிமேட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பென்னை காப்பாற்றிருக்கும். ஆக்ரிகர் வந்து பார்த்தீங்கன்னா சிவரை உடச்சி விட்டுருவார், சிவரு பென் மேலே விழுந்துடும். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் பென் பிக்சிலாக மாறிடுவார். அண்ட் இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிக்கில் கூட வில்டெக்ஸ் வந்து ஒரு பஞ்ச் பண்ண வருவார். அந்த பஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்ஜாஸ் தான் மாட்டிகிட்டு இருக்கும். அந்த ரிப்ஜாஸ் இருந்தால் கண்டிப்பாக பென்னுக்கு மிகப்பெரிய ஆபத்து ஏற்பட்டிருக்கும். அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பென் கோஸ்ட் வில்காக மாறிடுவார், ஆம்ட்ரிக்ஸே மாற்றி விட்டுருக்கும். ஸோ ஆம்ட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரம் பார்த்தீங்கன்னா பென்னை யாராலும் கொல்ல முடியாது. அப்படி மீறி கொன்னாலும் கூட பார்த்தீங்கன்னா அந்த ஏலியன் தான் இறந்து போகுமே தவிர பென் இறந்து போக மாட்டார். உதாரணத்துக்கு பென் வந்து பார்த்தீங்கன்னா குரோமோஸ்டோனாக இருக்கார் அப்படின்னா நீங்கள் குரோமோஸ்டோனை கொண்டுட்டீங்க அப்படின்னா குரோமோஸ்டோன் அழிஞ்சு போகலாம், பட் பென் சாக மாட்டார். ஸ்வாம்ஃபேராக இருக்கும்போது நீங்கள் ஸ்வாம்ஃபேர் அழிச்சிட்டிங்கன்னா ஸ்வாம்ஃபேர் தான் அழிஞ்சு போகுமே தவிர பென் அழிய மாட்டார். பட் இவ்வளோ இருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா பென் 10 சீரிஸில் பென் 2 டைம் இறந்துருக்காரு. எஸ், 2 டைம்ஸ் பென் இறந்து போயிருக்காரு. அண்ட் மறுபடியும் வந்திருக்காரு, அது வேற விஷயம். பட் இருந்தாலும் 2 டைம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் இறந்து போயிருக்காரு. சரி, பென்னை கொன்னது யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா பென் 10 சீரிஸில் நிறைய வில்லன்ஸ் இருக்காங்க இல்லையா. மேக்ஸிமம் வில்லன்ஸ் பென்னை கொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அதில் சக்ஸஸ் பண்ணது 2 பேர் மட்டும்தான். அந்த 2 பேர் யாரான்னு வந்து பார்த்தீங்கன்னா சாம் கேஸ்டர் அண்டு வில்கேக்ஸ். எஸ், இவங்க 2 பேரும் தான் பார்த்தீங்கன்னா பென்னை கொண்டு இருக்காங்க. அந்த பிளானில் சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வில்கேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பென்னோட பரம்பரை எதிரி அப்படின்னு சொல்லலாம். வில்கேக்ஸும் சாம் கேஸ்டும் 2 பேருமே கிளாசிக்லேயே வந்த வில்லன்ஸ் தான். ஸோ வில்கேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் அண்ட் தேர் வர எபிசோடில் வந்து நம்ம பென்னு மட்டும் இல்லாமல் மேக்ஸிமம் டிமென்ஷன் உள்ள பென்னை அழிச்சிருப்பாரு. அண்ட் ஆல்பிடோவும் அழிச்சிருப்பாரு, அதர் டிமென்ஷன் குவென்னையும் அழிச்சிருப்பாரு. முக்கியமாக இயானும் அதில் அழிஞ்சு போயிருப்பாரு. நம்ம பென் பிரைம் பென்னும் அழிஞ்சு போயிருப்பாரு. மேக்ஸிமம் டிமென்ஷன் உள்ள நிறைய பென்ஸ் அழிஞ்சிருப்பாங்க. இந்த குரோனோசிப்பியன் பாமால் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் அழிஞ்சிருந்தாலும் பென்னோட ஆம்ட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நோவாட்ச் பென்னுக்கு போயிடும். அதுக்கு தெரிஞ்சிருச்சு பென் இறந்து போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நோவாட்ச் பென்னுக்கு போயிடுச்சு. அங்கே போனதுனால தான் பார்த்தீங்கன்னா இந்த பிரைம் பென்னே உருவாகிறாரு. ஏன்னா இவருக்கு ஆம்ட்ரிக்ஸ் கிடைச்சதே அவரால் தான் இல்லையா. அண்ட் இந்த நிகழ்வாவது பரவாயில்ல. இந்த நிகழ்வு வந்து பார்த்தீங்கன்னா பென்னை மறுபடியும் கொண்டு வரதுக்கு பென்னை காப்பாற்றுறதுக்கு ஆள் இருந்தாங்க. பேரடாக்ஸ் அண்ட் நோவாட்ச் பென் ஆள் இருந்தாங்க. பட் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டில் எனிமி ஆஃப் மை எனிமி அப்படின்ற எபிசோட் வந்து பார்த்தீங்கன்னா பென் மட்டும் இல்லாமல் பென், குவென், கெவின் இவங்க 3 பேருமே பார்த்தீங்கன்னா இறந்து போயிருப்பாங்க. ஸோ சாம் கேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6 லட்சம் உயிரை பலி கொடுத்தா மட்டும் தான் தன்னோட அப்பாவை மறுபடியும் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருப்பாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சோல் எடுக்க ஒரு மிஷினை வச்சு எல்லா சோலையுமே எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போது வெளியில் போகிற ஓனனை வேட்டிக்குள்ளே விட்ட கதையாக சாம் கேஸ்ட்டை காப்பாற்றுறன்னு போய் இவங்க மாட்டிப்பாங்க. போனதுக்கப்புறம் என்ன ஆகிடும்னா அந்த மிஷினில் மாட்டி இவங்களோட சோலும் எடுக்கப்பட்டுரும். இவங்களும் பார்த்தீங்கன்னா தோக்கடிக்கப்படுவாங்க. அண்ட் இவங்க சரியாக நல்ல பவர்ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்கலாம். பென் தேவையில்லாமல் பார்த்தீங்கன்னா ஈட்டில் யூஸ் பண்ணியிருப்பாரு. ஈட்டில் தவிர்த்து வேறு யூஸ் பண்ணியிருந்தால் மேபி அந்த இடத்துல தப்பிச்சிருக்கலாம். பட் அவர் ஈட்டில் யூஸ் பண்ணியிருப்பாரு. அண்ட் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிஷின் வந்து பென்னோட சோலை எடுத்துக்கும். பென் மட்டும் கிடையாது, கெவினோட சோலையும் எடுத்துக்கும் அண்ட் குவென்னோட சோலையும் எடுத்துக்கும். குவென்னோட சோலை எல்லா 3 பேர் சோலையும் எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 3 பேரும் இறந்து போயிடுவாங்க. ஸோ டேகன் கிட்ட 6 லட்சம் உயிரையும் பலி கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா டேகன் அவங்க அப்பாவை திருப்பி கொடுத்துருவாரு. அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா சாம் கேஸ்ட் பண்ண அநியாயத்தை பொறுக்க முடியாமல் அவரே கிளம்பி போயிடுவார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டேகன் ஒப்பந்தம் நிராகரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி எல்லா உயிரையுமே திருப்பி கொடுத்துருவாரு. நம்ம பென்னோட உயிரையும் திருப்பி கொடுத்துருவாரு. ஸோ பென் அவர் திருப்பி கொடுத்துருக்காரு, உயிரோட கொடுத்துருக்காரு. பட் பென் வந்து பார்த்தீங்கன்னா டேகன் கூட அல்டிமேட் பேபிக்காக ஃபைட் பண்ணுறாரு. ஸோ கொஞ்சம் கூட நன்றி கடனே இல்லையாப்பா நம்ம பென்னுக்கு அப்படின்னு நினைக்கலாம். பட் இங்கே ஒரு விஷயம் இருக்குது, உண்மையிலே நன்றி சொல்ல வேண்டியது சாம் கேஸ்டோட அப்பா கிட்ட தான், டேகன் கிட்ட கிடையாது. ஸோ அவ்வளோதான் கைஸ். பென் வந்து பார்த்தீங்கன்னா
மொத்த பென்டென் சீரிஸ்லேயே இந்த 2 டைம் தான் இறந்து போயிருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு இறந்து போனதில்லை. அப்படியே இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஏலியனோட இறந்துருப்பாரு. அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பென் இறந்தா எடுத்துக்க முடியாது, ஏலியன் இறந்தா தான் எடுத்துக்க முடியும். உதாரணத்துக்கு குரோமோஸ்டோன் வந்து பார்த்தீங்கன்னா வில்லியாக்ஸ் வந்து குரோமோஸ்டோன் அழிச்சிருப்பாரு. அப்போ பென் மறுபடியும் டைமண்ட் ஹெட்டாக வந்திருப்பாரு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பென் ஒரு டெத் கேரக்டர் எடுத்துக்க முடியாது. பட் நான் முதல்ல சொன்ன அந்த 2 சீலுமே வந்து பார்த்தீங்கன்னா பென் டேரக்டாக இறந்து போயிருப்பாரு, ஏலியன் ஃபார்மில் இறந்து போயிருக்க மாட்டார். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மொத்த பென்டென் சீரிஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 சீனில் தான் பென் இறந்துருக்காரு. அதுக்கப்புறம் அவர் பெருசாக இறந்தது கிடையாது. அப்படியே இருந்தாலும் ஏலியன் ஃபார்மில் மட்டும் தான் இறந்துருக்காரு. அதை நம்ம பென்னோட டெத்தாக எடுத்துக்க முடியாது. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோலாம் மீண்டும் சந்திக்கிறேன். தேங்க்யூ.